கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையினாலே நம்ம கடந்த 2 மாதமாக சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், இந்த கருப்பொருளின் அடிப்படையில் ஜெபம் எப்படிப்பட்டது, குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முன்மாதிரியான ஜெப வாழ்க்கை நமக்கு முன்பதாக விலக்கி கொடுக்கப்பட்டது. ஜெபம் என்பது எவ்வளவு சவாலானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் நம்மை பார்த்து சவால் விட்டார், உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறதா என்று. அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி அதிகாலையில் ஜெபிக்கிறவராக இருந்தார், அவர் எப்படி இரவு முழுவதும் ஜெபிக்கிறவராக இருந்தார், எப்படிப்பட்ட நிலைகளிலே அவருடைய ஜெபம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் எந்த அளவுக்கு ஜெபத்தோடு இணைந்திருந்தது. அநேக சாப்டர்ஸை நம்ம படித்தோம். தென் அகைன் சீஷர்கள் இயேசுவோடு கூடவே இருந்தார்கள், அவருடன் உடன் பயணித்தார்கள், உண்டார்கள், உறங்கினார்கள். ஆனால் அவர் படித்து கொடுத்த ஜெபத்தை கற்றுக்கொண்டார்களா? எளிமையாக இல்லை. அவர்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது அந்த ஜெப வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு. அகெயின் அண்ட் அகெயின் தே ஃபெயில். திரும்பவும் திரும்பவும் ஜெப வாழ்க்கையில் ஒரு தோல்வி இருந்தது அவருடைய வாழ்க்கையில். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, அவர்கள் ஜெபத்தை கற்றுக்கொண்டார்கள், அது அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அவர்கள் ஜெபத்தினாலே எல்லாவற்றையும் சாதித்தார்கள். நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை கடைசி இந்த சாப்டரை படிக்கிறதுல கடைசியாக வந்து நிற்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் சற்று நிதானித்து இந்த செய்திக்குள்ளே போனோம்னா நமக்கு உதவியாக இருக்கும். ஒரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொரு பக்கம் சீஷர்கள். இவர்களுடைய ஜெபம் முன்மாதிரியை பார்க்கும் பொழுது நாம் எல்லோரும் ஒரு சில நேரங்களிலே தூண்டப்பட்டிருக்கிறோம், நாம் இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த 2 பக்கமும் இல்லாமல் இயேசுவானவர் அவருடன் உடனிருந்த சீஷர் இல்லாத உங்களைப் போல என்னைப் போல ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பதை எப்படியாக கொண்டிருந்தார். ஒரு சிறப்பான ஒரு உதாரணத்தை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். என்னுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கு அப்படி இருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்து நம்முடைய ஜெபத்தை வளர்த்து கொள்ள, ஆழப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை நேசிக்கிறப்பா, இந்த அருமையான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்க, எங்களை வழிநடத்துங்க. எங்கள் இருதயத்தில் இன்றைக்கு உடைய வசனம் ஊன்றப்படட்டும். நாங்கள் கட்டப்பட கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் இருதயங்களை தொட ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவை நாமத்தில் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அநேக நேரங்களில் பவுலை குறித்து நாம் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம், ஒரு தொகுப்பை நான் அறிமுகமாய் கொடுக்க விரும்புகிறேன். பவுல் யார் என்பதற்கு பவுல் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது பவுல் யார், அவருடைய பெயர் பவுல் என்று சொல்லப்படுவதற்கு முன்பு சவுல் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த பவுல் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற 3 பேசேஜை முதலாவது நம்ம வாசித்து விடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 22வது அதிகாரம். நான் மிக வேகமாக உங்களோடு பயணிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கொஞ்சம் கருத்தாய், வேதாகமம் கையில் இல்லைன்னு சொன்னால் காதாவது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம்,
உங்கள் பைபிள் இருந்துச்சுன்னா 196வது பக்கத்தில் அப்போஸ்தலர் 22 3வது வசனம் பாருங்கள். நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். சரி, அதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு இந்த அந்த பக்கத்தை மூடிட வேண்டாம். கலாத்தியர் நாட்டுக்கு எழுதின அந்த நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 14வது வசனம். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். சரி, அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய இன்ட்ரோடக்ஷன், நான் ஒரு யூதன், யூத மார்க்கத்திலே பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். அவருடைய வாலிப வயசில் அவருக்கு இணையாக ஒரு வைராக்கியம் பிடிச்ச நபரை நீங்கள் பார்க்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கமாலியல்கிட்ட படிக்கிறதுங்கிறது இப்போ இருக்கிற ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி. உயர்கல்வி கற்ற ஒரு மனிதன், இஸ் எ ஃபிலாசபர், கல்வியில் தேறினவன், அதுவும் மார்க்கத்திலே அவன் கொண்டிருந்த நம்பிக்கையிலே ஸ்ட்ராங்கான ஒரு நபர், அசைக்க முடியாத அளவுக்கு, குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு ஒரு மார்க்கத்துக்கு கை தேர்ந்த ஒரு நபர். சரி, நான் உங்களை ஏன் பவுலை இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, பவுல் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சுமார் நீங்கள் ஒரு 30-35 வயதுள்ள ஒரு வாலிபனை எடுத்துக்கொள்ளுங்கள். 35 வயது வரைக்கும் நன்றாக படித்தவன், ஃபிலாசபர், உலகத்திலேயே த டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொன்னால் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட், கமாலியல் பாதத்தருகே வளர்க்கப்பட்டவன், யூத மார்க்கத்தினுடைய வைராக்கியத்திற்காக அந்த கொள்கை ரீதியாக மிகவும் எல்லா இடத்திலும் அறியப்பட்ட ஒரு நபர். சொல்லப்போனால் வாலிப வயதிலேயே செனகரிப் சங்கத்தினுடைய உறுப்பினராக சேர்க்கப்படக்கூடிய அளவுக்கு பிரபலம் பெற்ற ஒரு நபர். செனகரிப் சங்கம்னு சொன்னால் தீர்ப்பு எழுதக்கூடிய சங்கத்தினுடைய உறுப்பினர், ஒட்டுமொத்த தேசத்தினுடைய ஒரு மார்க்கத்தில் அவங்க தான் கவர்னிங் அத்தாரிட்டி, அதில் ஒரு நபர். சாலிடாக சொல்ல போனால் அதிகாரம் மிக்கவன், செல்வாக்கு மிக்கவன், செல்வந்தன், ஞானவான், படிப்பாளி, என்னவெல்லாம் சவுலை குறித்து சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லலாம். என்ன வேணும் அவனுக்கு? எல்லாம் கிடைத்திருக்கிறது, அதிகாரம் கிடைத்திருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அவனுக்கு செல்வாக்கு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, உலகத்தினுடைய சகலத்தையும் அடைந்திருக்கிற ஒரு நபர். என்னெல்லாம் சம்பாதிக்க முடியும் அத்தனையும் சம்பாதிச்சிருக்கிற ஒருத்தன். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? இதெல்லாம் படித்து அதிகாரம் கிடைச்சி பெரிய ஆளாக போஸ்டிங் வாங்கி உயர்ந்த கல்வி கற்று அவனுடைய வாழ்க்கை என்னவாக இருந்தது? அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்னு சொல்கிறான் பாருங்க. குறிப்பாக 4வது வசனம், அப்போஸ்தலர் 22:4, நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியர் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களை தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவர்களிடத்திற்கு போனேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவரை டீப்பாக இன்னும் புரிஞ்சுக்கலாம். 26வது அதிகாரம், அப்போஸ்தலர் 26, 9வது வசனம் பாருங்க. முன்னே நானும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். அவர்களை கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகதன் தண்டித்து
தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அவன் என்ன படித்தான், என்ன அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு, அவன் லைஃப் என்ன? இயேசுன்னு யாராவது ஒருத்தவங்க நம்புறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்கள துன்பப்படுத்துறதுனா எது வரைக்கும்னா சாகும் வரை அவர்களை உபத்திரவப்படுத்துவது. கொலை செய்யணுமா, என் கையெழுத்து தான் முதல்ல. கல்லால் அடிக்கணுமா, கல் என் கல் தான். எனக்கு இயேசுனா பிடிக்காது, எனக்கு தேவனை தெரியும், இந்த இயேசு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு பிரேயர்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்களும் நானும் இன்றைக்கி எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம படிக்கிறோம், நம்ம எந்த இடத்துல பிறக்கிறோம், எந்த குலத்தில் பிறக்கிறோம், எந்த இனத்தில் பிறக்கிறோம், எங்கே படிக்கிறோம், என்ன வேலை வாங்கியிருக்கிறோம், என்ன சம்பாதிச்சிட்ருக்குறோம், என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இது வரைக்கும் ஓகே. பட் ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்தார். நான் தமஸ்குக்கு போகிற வழியில் இயேசு என்னை சந்தித்தார். நான் யாருன்னு கேட்டேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல, என் கண்ணு குருடாக இருந்துச்சு. அப்போ அவர் என்கிட்ட சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ இருக்கிற இடத்திலிருந்து நான் உன்னை அழைக்க விரும்புகிறேன், நீ நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். சரி, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு நம்மளை நிறுத்துவோம். நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தோம். கர்த்தர் நம்மையும் சூஸ் பண்ணார், நம்மையும் அழைச்சார். இப்போ என்ன ப்ராப்ளம்? பவுலை பற்றி நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தா சேம், இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அழைத்த பிற்பாடு கடைசி வரைக்கும் பவுல் எப்படி மாற்றம் பெற்றாரோ, பவுலுடைய வாழ்க்கையில் ஜெபம்னா என்னன்னு வந்ததோ, அது மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் போனதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பவுலை போல இந்த உலகத்தில் இருக்க வேண்டியவர்கள். சீரியஸ், இங்கே இருக்கிற ஒருத்தரை கூட நான் விடலை. அத்தனை பேரும் பவுலை போலவே இருக்கணும், நம்ம ஆகலை. ஏன்? அவர் எங்கே பேசினாலும், இப்போ 22 வாசம் 26 வாசம் 26 வாசிக்கிறப்ப அவர் ஒரு கதை சொன்னார்ல, நான் இப்படி இருந்தேன், இயேசு என்னை சந்தித்தார், சந்திச்சுட்டு 26வது அதிகாரத்தை என் கூட ஒரு நிமிஷம் பாருங்கள். 26 என்ன சொல்கிறாரு? இப்போ 15வது வசனம் பாருங்கள். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்கப் போகிறவரையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரினின்றும் அந்நிய ஜனத்தாரினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் விசுவாச மக்களே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. கவனிச்சிங்களா? இதை வாசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த அக்ரிப்பா ராஜா ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது அக்ரிப்பா கிட்ட, நீங்கள் பைபிள் உங்களுக்கு புரியுதா, சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால் 28வது வசனத்தில் அக்ரிப்பா என்ன சொல்கிறார் பாருங்கள். அதற்கு அக்ரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய். என்ன அப்படி சொல்லும் பொழுது பதில் பாருங்கள், சபம் மொத்தமாக வாசிக்கலாமா பாருங்கள். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி. இந்த வசனத்தை கேட்குற எல்லாரும் யாரை மாதிரி மாறலாம்? என்ன மாதிரி மாறணும்.
பல வருஷமாக நம்ம வாசித்துட்டோம். ஆனால் யாரும் பவுல மாதிரி ஏன் மாறலை? பிரச்சனை என்ன? பவுல் இயேசுவை சந்தித்த நாள்லேருந்து அவருடைய லைஃப் முழுக்க அவர் வாழ்க்கையை மாற்றியது எது? அவருடைய வாழ்க்கையினுடைய ப்ரேயர் எக்ஸாம்பிள் ஏன் இன்றைக்கு சபைகளில் ஓப்பனாக அது சொல்லப்படலை, யாராலையும் எக்ஸாம்பிளிஃபை பண்ணி காட்டப்படலைன்னு கேட்டால் நம்ம எல்லாம் கேட்பங்க உட்காந்து. இப்போ எங்களுடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது, என்னுடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாம் பவுல் பேசும் பொழுது பவுல் மூலமாய் தேவன் இந்த உலகத்துக்கு ஒன்றை வெளிப்படுத்த விரும்பினார். இயேசுவானவரை பற்றி படித்தோம், சீஷர்களை படித்தோம். இப்போ இங்கே இன்னொருத்தரை அடையாளம் காட்டுறோம். இவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வாழ்க்கையை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி சொல்கிறார். இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்துக்கு வருவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். முதல் 2 வசனங்களை பாருங்க. பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. சரி, இது ஏதாவது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், என்னுடைய வாழ்க்கை அதனுடைய டிசைன், நான் யாராக இருக்க வேண்டும், என்னுடைய லைஃப் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னான். தேவன் எனக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். என்னை தேவன் உலகத்தில் படைச்சார், எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அது என்ன வேலை தெரியுமா? நீங்கள் இவ்வளோ நாள் என்னை புரிஞ்சுருந்தீங்கன்னா நான் எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் இதை படிக்கிறப்போ நான் வாழ்கிறது எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்கிறாரு. எப்போ அது? அவருக்கு முழுசாக தெரிஞ்சதுனால தான், அவர் அப்படி வாழ்கிறதுனால தான் தேவன் எனக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கிறாருன்னு உங்கள் எல்லாருக்கும் இப்பொழுது தெரியும். நான் ஏன் பிறந்தேன்னு ஒன்று எனக்கே தெரில, ஊருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளவு நாள் ஆச்சுல்ல ரட்சிக்கப்பட்டு, இயேசுவை அறிந்து செல்வராஜ சொன்னார் 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷ வாழ்க்கையில் என்னால் திட்டமாக என் வாழ்க்கையினுடைய டிசைன் இதுதான். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை, நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன், எனக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறது. இப்போ அவர் சொல்கிறாரு, எபேசு சபை மக்களுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஏன் பிறந்திருக்கிறேன்னு. மேக்ஸிமம் இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு தெரியுதா நான் ஏன் பிறந்திருக்கிறேன்னு. இப்போ நம்ம பவுலுடைய முதல் வாழ்க்கையை பார்க்கலாம். நான் யூதன், நான் எபிரேயன், நான் பரிசேயன், நான் என்னுடைய இனத்தாரிலேயே நான் படித்த படிப்பு, நான் வாழ்ந்த வாழ்க்கை, என்னுடைய அதிகாரம், என்னுடைய வேலை, நான் செஞ்சிருந்த வேலையெல்லாம் அதுதான். ஆனால் இயேசு ஒரு நாள் என்னை சந்தித்தார். சந்தித்த பிற்பாடு என் வாழ்க்கையினுடைய பர்பஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும்னா ப்ளீஸ், நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம், என்ன வேலை தேவன் நமக்கு நியமிச்சிருக்கிறான்னு தெரியாமல் நம்ம பேசுகிற ஜெபம் எல்லாம், பண்ணுற ஜெபம் எல்லாம் அறியாத மூடத்தனமான வார்த்தைகள். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு விஷயம். முதல் விஷயம், நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன். வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இதெல்லாம் வழக்க சொல் தமிழ்நாட்டில். நான் என்ன பார்க்குறனோ அதான் வாழ்க்கை, நான் என்ன போகிறனோ அதான். நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், எனக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன நடக்குது எனக்கு தெரியாது. நான் இயேசுவை நம்புகிறேன். ஏற்கனவே நான் இன்னொருத்தரை நம்பியிருந்தேன், இப்போ இயேசுவை நம்பினா எல்லாம் பெட்டராக கிடைக்குன்னு சொன்னாங்க, அதனால் இயேசுவை நம்புகிறேன். வியாதி இயேசு சுகமாக்குவார், கஷ்டம் இயேசு போக்குவார், நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு உதவி செய்வார். நான் உலகத்தில் எல்லாம் நம்புகிறாங்க, கொஞ்சம் பேர் கடவுளே இல்லைன்னு சொல்கிறான், நான் கடவுளை நம்புகிறேன். ஒருத்தவங்க அந்த கடவுளை நம்புகிறாங்க, இந்த கடவுளை நம்புகிறேன். இவ்வளோதான் உங்களுக்குன்னு சொன்னான். பவுல் நின்று சத்தமிட்டு
என்னை கொஞ்சம் உத்து பாருங்க. நான் ஒரு நாள் வாழ்க்கையில் என் இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருந்தேன். பிறந்தோம், படித்தோம், வேலை வாங்கினோம், சம்பாதிச்சோம். எனக்கு வைராக்கியமாக எந்த கொள்கையில் இருக்கணும் அந்த கொள்கையில் வேலை செய்யணும். என் கொள்கைக்காக வைராக்கியமாக இருந்தேன். அப்படி ஒரு நாள் இருக்கிறப்போ இயேசு சந்தித்து ஒன்று சொன்னார். எப்பா, இந்த உலகத்தில் நிறைய பேர் தேவனை விட்டு தூரமாக இருட்டில் இருக்கிறாங்க, பிசாசுனுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறாங்க. அவங்க விடுதலை ஆகணும்னு சொன்னா நீ வேணும் எனக்கு. நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ, வா. என்னை கூப்பிட்டார். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன். நீங்கள் சொல்லுங்கள், இத்தனை வருஷம் சபையில் உட்காந்துட்டோம், இங்கே தான் இருந்தோம். கர்த்தர் எத்தனை முறை என்கிட்ட பேசினார். நான் எப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய தீர்மானத்திற்காக, திட்டத்திற்காக கர்த்தர் என்கிட்ட பேசினதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சது இப்போது. நான் கேட்டுருவேன், எழுந்து நான் பாட்டுன்னு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய பர்பஸை முடிவு பண்ணுறது நான் என்ன விரும்புகிறனோ, நான் என்ன பார்க்குறனோ, நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் என் உலகம். நான் திரும்பி போய் அங்கே போயிடுவேன். ஆனால் நான் ஜெபத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். ஜெபம் எங்கே வருது? நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த சவுலாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெற்றவுடனே ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார் பாருங்க. இப்போ குறிப்பா 3வது வசனம், எபேசியர் 3:3. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். என்னை கூப்பிட்டார்ல, நான் ஒரு யூதன், நான் யூத மார்க்கத்தில் தேறினவன், வைராக்கியம் உள்ளவன். இயேசு என்னை சந்தித்து ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, எப்பா நீ ரொம்ப யூதன் தானே, உனக்கு யூத மதத்தில் ரொம்ப பிடிக்கும்ல, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உனக்கு? யூதன் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். பவுலுக்கு சம்மட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பவுல் அது வரைக்கும் என்ன நினச்சிருந்தாரு? யூதன் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளை, யூதன் மட்டும்தான் இந்த உலகத்திலே பரிசுத்தமானவங்க, யூதன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவனுடைய உள்ளம் தெளிவாக ஒரு விஷயத்தில் புரிதல் இருந்துச்சு. யூதன் தான், வேற யாருமே உலகத்தில் கிடையாது. அவன் மனசு அப்படிதான் இருந்துச்சு. சம்மட்டியில் அடித்து சொன்ன மாதிரி அவன் எதில் வைராக்கியமாக இருந்தானோ, எதற்காக வைராக்கியமாக இருந்தானோ, அவனுடைய வாழ்க்கையில் எது அவனுக்கு மேன்மையாக இருந்துச்சோ அடித்து சொன்னார். நீ யூதன்னு சொல்கிறல்ல, கிரேக்கனும் சரி, எந்த நபரும் சரி, இயேசுக்குள்ளாக பரலோகத்துக்கு வர முடியுங்கிற ரகசியத்தை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே 3வது அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு 1வது அதிகாரத்தில் பாருங்கள், 9வது வசனம் பாருங்கள். இதெல்லாம் சொல்லும்போது 8வது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அது என்னன்னா, காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாக சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எனக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். எல்லாம் கூட்டப்பட வேண்டும், பரலோகம் பூலோகம் எல்லாம் ஒன்னாகணும். தேவ தூதர்கள், மனிதர்கள், அவர் உண்டாக்குன சகலமும் அவருடைய மகிமையில் வந்து ஒன்னா நிற்க முடியும். என்ன சொல்றீங்க? நான் பார்த்தது, நான் நினைச்சதெல்லாம் வெறும் யூதன் இஸ்ரவேலன் மட்டும்தான் நினைச்சிருந்தேன். தன்னுடைய அறியாமையை, தன்னுடைய புத்தியில் இருந்த வைராக்கியத்தை, பெருமையை, அகந்தையை எல்லாவற்றையும் உடைத்து இயேசுவானவர் ஒரு விஷயத்தை, உண்மையை வெளிப்படுத்தினார். இப்போ இஸ்ரவேல் மட்டும் இருந்த இடத்துல உலகத்துக்கே இதை சொல்லணும்னு சொன்னால் 12 அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைஞ்சு எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரிந்தும் போகணும்னு சொன்னார்ல. இவங்க என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? யூதர்களுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அங்கே எங்கே போனாலும் யூதர்கள் தான். புறஜாதிகிட்ட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. இயேசுவானவர் என்ன பண்ணார், பேதுரு இப்படி புத்தி இல்லாமல் இருக்கிறாருன்னு பேதுரு கூப்பிட்டு கொர்நேலியுன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க போன்னு சொன்னார். அவன் போனான். ஆண்டவர் போன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு கதை வேற சொல்ல வேண்டியது இருந்துச்சு. பறவைகளை, அதாவது மாம்சத்தை பட்சிக்கணும். ஆண்டவரே, நான் ரொம்ப சுத்தமானவன், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். நான் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சேன், எல்லாம் சுத்தமானது போ. ஆனாலும் போகிறதுக்கு மனசு இல்லை. யூதர்களை பார்த்தா யூதர்களோடு மட்டும் ஐக்கியமாக இருந்தான். கொஞ்சம் பேர் யாக்கோபு இடத்துல வரும்போது, ஐயோ நான் யூதருக்கு மட்டும்தான், மற்றவங்களாம் கிடையாதுன்னு சொல்லி மாயம் பண்ணான். எல்லாரும் தப்பாக இருக்கும்போது புறஜாதிக்கு உண்மையாக போய் சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் வா அப்படின்னு கூப்பிட்டார். நான் வந்தேன், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன், என்னை ஒப்பு கொடுத்தேன், ரகசியத்தை என்கிட்ட சொன்னார், நீ தான் போய் சொல்லணும். நல்லா சொல்லுங்கள், இயேசுவானவர் இந்த பூமியில் உங்களையும் என்னையும் சந்திச்சு, வா நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு வேலை உனக்கு வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது, உன்னை ஏன் உண்டாக்குனேன், நீ இதுவரைக்கும் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல நீ பாழ்பட்டு வீணாகி வாழ்க்கையே ஒஸ்ட் இடத்துல போயிருக்கிற, தேவன் ஒரு நாள் உன்னை சந்திக்கிறார், வான்னு சொல்கிறார். முதல்ல உன் பாவத்தை நான் கழுவுறேன், நீ தேவனோட உறவாகலாம். தேவன் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார், தான் சித்தத்தை சொல்ல விரும்புகிறார். முதல் விஷயம் ஜெபம் என்ன தெரியுமா? நான் தேவன் யார், அவருடைய அன்பு என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுற விண்ணப்பம். நம்ம எல்லாம் எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, ஜெபம். காசு இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, வீடு இல்லை, ஜெபம். நம்ம எல்லாரும் ஜெபத்தை இதான் மதம் சொல்லி கொடுத்துருச்சு. கிறிஸ்தவ மதத்தில் எந்த பாஸ்டர் போனாலும் ஜெபம். உனக்கு பிரச்சனை வா ஜெபம், உனக்கு போராட்டம் வா ஜெபம், எவ்வளோ நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ஒன்றும் நான் தப்புன்னு சொல்லலை. அது கடைசியாக என்னுடைய புரிதல் சரியாக இருந்துச்சுன்னா என் ஜெபமே மாறி இருந்திருக்கும். நான் எதுக்கு வந்தேன் சர்ச்சுக்கு? கஷ்டம் வந்தேன், உபத்திரம் வந்தேன், வா வா பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் உன்னை சந்தித்து நீ ஏன் பிறந்தன்னு முதல்ல சொல்லி கொடுக்க விரும்புகிறார். நான் யார், நான் ஏன் உன்னை படைத்தேன், நீ ஏன் இந்த உலகத்துக்கு வந்த, உனக்கு ஒரு வேலை இருக்குது தெரியுமான்னு சொல்ல விரும்பினார். நான் என்றைக்காவது கவனிச்சேனா? நான் கவனிக்கலை. இப்போ என்ன, என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் பிரச்சனை, என் பிள்ளைங்க படிக்கணும், என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், எனக்கு கடல் இல்லாமல் இருக்கணும், என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய 50, 60 வருஷம் இல்லை 70 வருஷம் வாழ்க்கைக்கு நான் ஒரு பிளான் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கணும். ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை தாண்டினவர்கள். இயேசுவை நீங்கள் சந்திச்சிருந்தா, இயேசுவானவர் இங்கே வா, ஏன் நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் பேசுறதை கொஞ்சம் கேள். அவர் என்ன சொன்னார்? ஒரு ரகசியம், இவ்வளவு காலம் யாருக்கும் வெளிப்படுத்தாத ஒரு ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முற்காலத்திலே மனுப்புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை, முற்காலத்திலே பரிசுத்தவான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அறிவிக்காத ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொன்னார். ஏன் சொன்னார்? நான் கீழ்ப்படிஞ்சேன் சொன்னார். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேரக்டர் எழுதி வச்சுக்கோங்க. தேவன் பேசுகிறத கேட்குற மனசு இல்லை, தேவன் உங்களுக்கு புரிய வைக்கிறப்போ உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கல, தேவன் உங்கள் கண்ணை திறக்கிறப்ப நீங்கள் விட்டு கொடுக்கல, தேவன் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியில், லைஃபினுடைய ரகசியம் எதுவுமே தெரியாது. நீங்களும் நானும் பண்ணுற எல்லா ஜபமும் வீணான ஜபம். அப்போ கர்த்தர் நம் கண்ணை திறந்து, நம்ம இருதயத்தை திறந்து, நம்மை சுத்தமாக்கி நம்மக்கிட்ட பேச விரும்புகிறார். அவர் நம்மக்கிட்ட பேச விரும்புகிறார், நாம் அவர்கிட்ட பேச விரும்புகிறத அவர் எதிர்பார்க்குறார். அப்போ நம்ம என்ன பேசுவோம்? சீரியஸாக இந்த பவுல் என்ன செஞ்சார் தெரியுங்களா? எனக்கு அவர் வெளிப்படுத்தினார்னு சொன்னோடனே நான் அதை எப்படி பார்த்தேன்? எபேசியர் 3. இப்போ பாருங்க 6வது வசனம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுப்புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன்.
நான் தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய பலத்த சத்துவத்தினாலே, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே நான் இந்த வாழ்க்கைக்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்தேன். அவர் எனக்கு என்ன கிருபை கொடுத்தாருங்கிறது சூப்பர், அவர் எனக்கு என்ன வேலை வச்சிருக்கிறாருங்கிறது சூப்பர். ஆனால் நான் என்ன அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஐ வில் டெல் யூ, டீப்பாக சொல்ல போனால், அகெயின் அண்ட் அகெயின் நான் இதை படிக்கும்போது என் லைஃப்பை நான் பார்ப்பேன். ஐ எம் வெல் செட்டில்டு. நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ செட்டில் ஆனேன், என்ன நான் சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கலாம், எப்படி ஓடி இருக்கலாம், என்ன படிச்சிருக்கலாம். இங்கே இருக்கிற யாரும் நான் படித்த டிப்ளமோஸ் யாருமே, நீங்கள் யாருமே படித்ததில்லை. ஐ ஹாவ் 4 டிப்ளமோஸ், 2 டிகிரி இருக்குது என்கிட்ட, 6 லாங்குவேஜ் இருக்குது. சகோதரர் வேதாவுக்கு தெரியும், வேர்ல்டு விஷனில் ஐ எம் அ ஸ்பான்சர்ஸ் சைல்டு. வேர்ல்டு விஷனில் ஒரு வேளை நான் வேலைக்கு போயிருந்தா நான் எந்த லெவலுக்கு போயிருந்திருப்பேன். இப்போ வேர்ல்டு விஷனே இல்லைன்றது வேறு விஷயம். நான் எவ்வளோ செட்டில்டாக இருந்திருக்க முடியும். பட் தேவன் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். உங்களை போல தான் நானும் ஒரு 15 வருஷம் அப்படியே நழுவுற மீன் மாதிரி கழுவுற இடத்துல நழுவி 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 ஓடினேன். ஆண்டவர் ஒரு நாள் அடித்து தூக்கி உட்கார வச்சு, உன் லைஃபோட பர்பஸ் நான் சொல்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டார். நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு பிடிக்காத ஒரு நபர் உலகத்தில்னா அது பாஸ்டர். எனக்கு பாஸ்டர்னா பிடிக்காது. ஏன்னா யாருமே சரி கிடையாது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்டவனை பாஸ்டர் ஆகியிருக்கிறார், அப்படிப்பட்டவனை கொண்டாந்து இங்கே நிறுத்தியிருக்கிறார். நான் இங்கே வரும்பொழுது 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாராக இருந்தேன் எல்லாருக்குமே தெரியும். இங்கேருந்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன பர்பஸ், நான் ஏன் வாழ்கிறேன், நான் ஏன் இருக்கிறேன், இந்த பூமியில் என்னை தேவன் அழைப்பேன் எனக்கு தெளிவாய் தெரிகிறது. என்னை கொண்டு என்ன செய்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பவுல் சொல்கிறாரு, நான் அதற்கு ஊழியக்காரனாக முடியும் என்னை ஒப்பு கொடுத்த நான் என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கவனித்து பார்த்தா, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். சொல்லப்போனால் இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டவங்களில் எல்லாருக்கும் லீஸ்டான ஒரு ஆளை சொல்லுவேன்னா அது நான் தான். கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டது அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றிலும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலம் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன வேலை? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் யார், அவருடைய கிருபை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய சத்தியம் என்னன்னு சொல்லணும். என் வேலை அது. நான் திரும்ப சொல்கிறேன், இது பாஸ்டராகிற வேலை இல்லை, இது பாஸ்டரை பற்றி பேசுகிற விஷயம் இல்லை. என்னை தேவன் படைச்சார் இல்லை, என்னை கூப்பிட்டார் இல்லை, எனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறார். அது ரகசியம். அது ரகசியமாகவே புதஞ்சிருமா, இல்லை நீங்களும் நானும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குவோமா? அது ஆதி காலம் முதல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. படைச்சதுலேருந்து சொல்ல போனால் எதிரில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னையும் சேர்த்து இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரகசியத்தை தேவன் வச்சுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்கிட்ட இருக்குது. நீ என்னைக்காவது என்கிட்ட வந்து முட்டி போட்டு முழங்கால் படிட்டு, கர்த்தாவே இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள், என்னை ஏன் படைச்சிங்க, என்னை ஏன் உண்டாக்குனீங்க, நான் ஏன் இப்படி ஒரு நசன்னு ஒரு வாழ்க்கை, வருத்தமும் கண்ணீரும் கஷ்டமும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் பாடோடு இருக்கிறேன், ஏன் பிறந்தனே எனக்கு தெரில. அநேக நேரத்தில் என்னை தட்டி எழுப்புனது எங்கள் அப்பா பாடின பாட்டு தான். அது சினிமா பாட்டு.
எங்கள் அப்பா நல்ல சினிமா பாட்டு பாடுவார். அப்போது நெஞ்சில் கடத்திக்கிட்டு பாடுறாரு, ஏன் பிறந்தாய் மகனே நீ ஏன் பிறந்தாய், நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே நீ ஏன் இங்கே வந்து பிறந்த. என்னடா எங்கள் அப்பா என்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு பாட்டை பாட்டார். சீரியஸ். எங்கள் அப்பாவுக்கே இன்னும் ஏன் பிறந்தேன்னு தெரிலன்னா எனக்கு இப்போ யார் சொல்லுவா? நான் தேவன்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர் என்ன படைச்சிங்க? ஒரு புள்ள பூச்சி மாதிரி ஒரு ஜீவன், அற்பமாக பார்க்கப்படுற ஒரு ஜீவன், அசிங்கமாக கேவலமாக உதாசீனப்படுற இடத்துல நான் இருக்கிறேன். நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் இந்த உலகத்தில் ஏன் இருக்கிறேன்? எதுக்கு என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் அருவருக்கப்படுறேன், எங்கேயும் ஒரு என்கிட்ட நல்ல கேரக்டர் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற யாரும் சரியில்லை, ஏன் பிறந்தேன்? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள். கர்த்தர் அந்த ரகசியத்தை எனக்கும் வெளிப்படுத்தினார், எனக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தர். சரி, வெளிப்படுத்திட்டாரு, வேலை கொடுத்துட்டாரு, பர்பஸ் ஆயிடுச்சு. இங்கே தாங்க ஜெபமே வருது. எனக்கு தெளிவாக தெரியுது நான் ஏன் பிறந்தேன், என் வேலை என்ன. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பேர் தான் ப்ரேயர். வாசிங்க என் கூட பாருங்கள், குறிப்பாக 14, இப்போ பாருங்கள் 12வது வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும். இப்போ எனக்கு பர்பஸ் தெரியுது, என்னை அழைச்சிருக்கிறாரு, நான் தைரியமாக பிதாகிட்ட இப்போ பேசலாம். இப்போது எபேசியர் 3:12 என்ன சொல்லுது? எனக்கு நம்பிக்கை, விசுவாசம், தைரியம், இது எல்லாத்து மூலமாக நான் தேவன்கிட்ட பேசக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். நான் என்ன பேசுவேன்? 14வது வசனம். இது நிமித்தம் நான் பரலோகத்திற்கும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நான் என்ன செய்கிறேன்? எது நிமித்தம்? எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வேலை நிமித்தம், என்னுடைய வேலை நிமித்தம், என்னுடைய பர்பஸ் நிமித்தம் எனக்கு ஒரு தைரியம், பிதாங்கிட்ட பேசலான்னு சொல்லியாச்சு, எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, எனக்கு ஒரு பர்பஸ் தெரிஞ்சிருச்சு. நான் இப்போது இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாங்கிட்ட பேசுகிற பாக்கியம் கிடச்சிக்குது. நான் என்ன ப்ரேயர் பண்ணுவேன்? ஆண்டவரே, கமாலியில்கிட்ட உட்காந்து படித்தேன், நான் நல்ல ஒரு சட்ட நிபுணர், அதே போல் நியாய தீர்ப்பு சங்கத்தில் நான் ஒரு முக்கியமான நபர், அதே போல் என் குடும்பம் பார்த்திங்கன்னா சிலிசியா நாட்டில், அதுவும் நான் இன்னும் என்னுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்த்தா எங்களுக்கு நிறைய கப்பல்லாம் இருக்குது, எங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது, எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்னை இப்படி கூப்பிட்ருக்குறீங்க, ரைட்? நான் என்ன செய்யட்டும்? சிம்பிளாக என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, என் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க, எனக்கு உடம்புல இந்த பிரச்சனை, எனக்கு இந்த சிக்கல், என் ஜபம் இப்படி தான். நான் முழங்கால் படிட்டு கேட்குறதுல என்ன தெரியுமா? என்னை எதற்காக இந்த பூமியில் படைச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு நான் என்னெல்லாம் விண்ணப்பம் வைப்பேன். என்ன விண்ணப்பம் தெரியுமா? நான் ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன், ஒருத்தங்கிட்ட இயேசுவை குறித்து அறிவிக்கிறேன். என் ப்ரேயர் என்ன? நான் தினமும் என்ன ப்ரேயர் பண்ணுவேன்? நான் முழங்கால் படிட்டு நான் கர்த்தரை நோக்கி, தேவரீர், நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைப்பேன். எனக்கு ஒரு வேலை வச்சுருக்கீங்களே, என்ன வேலை அது? எப்படியாகிலும் புறஜாதியார் இணைக்கப்படணும், அவர்கள் கண்கள் திறக்கப்படணும், இருட்டிலிருந்து அவங்க வெளிச்சத்துக்கு வரணும், அவங்க கர்த்தரை அறிந்து கொள்ளணும். இதற்கு நான் போய் வேலை செய்கிறேன்னா அது பிரயோஜனமாக இருக்குன்னா என் ப்ரேயர் என்ன? அனுதினமும் என் ப்ரேயர் என்ன? சேம் ப்ரேயர். நான் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரேயரை பண்ணுறேன். என்ன ப்ரேயர் இது? பாருங்கள், நீங்கள் அவருடைய ஆவியினாலே. முதல் விஷயம், இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறீங்களே, என் அனுதின ப்ரேயரில் முக்கியமான ஆஸ்பெக்ட் எதுனா, ஆண்டவரே, நான் பேசும்போது ஆவியானவர் இருதயத்தில் வேலை செய்யணும். ஏன்னா நான் செய்கிற வேலை சக்ஸஸ் ஆகணும்னா ஒருத்தரால் மட்டும்தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும். நான் பேசும்போது ஆவியானவர் ஒருத்தவங்க இருதயத்தில் கிரியை செய்யணும்.
சும்மா இங்கே உட்காந்து கண்ணை மூடி தூங்கிட்டு ஏதோ ஒன்று யோசித்துட்டு இந்த பிரசங்கத்தை பற்றி நெகட்டிவ் கமெண்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை ஆப்போசிட்டில் யோசித்துக்கிட்டு உட்காந்துருக்கிற இருதயம் கூட ஆவியானவரால் தொடப்படணும். எனக்கு ஒரு வேலை வச்சிட்டார். இந்த உலகம் முழுக்க நான் சுவிசேஷத்தை போய் சொல்லணும், எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். நான் செய்கிற என் வாழ்க்கை பலனுள்ளதாக மாறணும்னா, தேவனுக்கு மகிமையாக மாறணும்னா, நான் ஒரு வேலை செய்கிறேன். இந்த வேலையில் ஆவியானவர் வேலை செய்யணும். நான் எங்கே போனாலும் சரி, எங்கே நின்னாலும் சரி, நான் பேசும்போது என்னுடைய ஞானம் இல்லை, என்னுடைய பலம் இல்லை, ஆவியானவர் வேலை செய்யணும். முதல் விஷயம். ரெண்டாவது, நான் சொல்லக்கூடிய வார்த்தையினாலே நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். நான் மேக்சிமம் உங்களுடைய ஃபிசிக்கல் திங்ஸ் இல்லை, அதுக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு, நான் கூட வந்து நிற்பேன், எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் எதில் பலப்படணும் விரும்புகிறேன்? நீங்கள் வீடு கட்டும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு, நீங்கள் கடகால் போடும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு, இல்லை அருவுகால் வைக்கும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு, அல்லது ஒட்டு போடும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு, அல்லது திறக்கும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு, அதை விட ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆத்துமா உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாக பலப்படணும்னு சொன்னால் நான் கர்த்தர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அது நடக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது காரியம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கணும். இது என்ன ரட்சிப்பு இல்லை, இது எழுதுறீங்களா? கிறிஸ்து உங்களில் வாசமாக இருக்கிறதுனா என்ன? நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய அன்பிலும் நிலைத்திருக்கிறதை குறித்த வார்த்தை. யோவான் 15 சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அன்பில் வளரணும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். நான் அது என்னுடைய ப்ரேயர். இது 3. 4வது, குறிப்பாக நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, கிறிஸ்துவனுடைய அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாக மாறுறது. ரைட். அடுத்தது 5வது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து கொள்ளும்படியாக ஒரு கிருபை. 6வது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறுறது. 7வது, சகல பரிபூர்ணத்தினாலும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படணும். நான் உண்மையாகவே ஒரு மனுஷனுக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது, கர்த்தாவே இந்த 7 ஆஸ்பெக்டும் அவங்களுக்குள்ளே வரணும். அப்போ தான் அவங்க இருளின் அதிகாரத்திலேருந்து ஒளியின் இடத்துக்கு வருவாங்க, பிசாசுனுடைய கட்டுப்பாட்டிலேருந்து தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வருவாங்க. என்னுடைய ப்ரேயர் இது. உண்மையாகவே நான் எவ்வளோ சக்ஸஸாக பார்த்துருக்குறேன். 100 பேருக்கு இதை சொல்கிறேன்னா என் சக்ஸஸ் ரேஞ்ச் என்ன, என்னுடைய ப்ரேயர் என்ன? தேவன் என்கிட்ட இந்த செய்திக்கு ஆயத்தப்படுத்தும் பொழுது என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஆண்டவர்கிட்ட அனலைஸ் பண்ணி கேட்கும்போது, நீ ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இப்படி ப்ரேயர் பண்ணுறியா? ஒரு ஆத்மா உள்ளே வரும்போது அந்த ஆத்மாவுக்கு இது நடக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறியா? ஏன்னா நீ பண்ணுற எல்லா வேலையும் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ எந்த பர்பஸில் இந்த வேலையை செய்கிற? பாஸ்டர் ஆகிட்ட அதனால் ஒரு வேலையா? இது உன் கடமையா? இல்லை ஏனோ தானன்னு செய்கிறதா? ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நான் நினைக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் மேலாக எனக்குள்ள கிரியை செய்கிற ஒருத்தர் மூலமாக தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக ஒரு வேலை நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்? பாருங்கள், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஒரு ப்ரேயர், தேவனுக்கு மகிமை உண்டாகத்தான் என் வாழ்க்கையே. நான் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் நடந்தாலும் நின்னாலும் எல்லாம் தேவனுக்கு மகிமையை கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியுமா? எஸ். என் ப்ரேயர் என்ன? எல்லா மகிமையும் உங்களுக்கு உண்டாகணும். அதுக்கு என்னை அழைச்சிருக்கிறீங்க, என்னை கூப்பிட்டுருக்கிறீங்க, நான் என்ன செய்யட்டும்?
பவுல் உடைய வாழ்க்கையில் ப்ரேயர் என்ன அப்படின்னா, எங்கே உட்காந்தாலும் சரி, நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, போனாலும் சரி, வந்தாலும் சரி, சகலமும் கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு, தேவனுடைய மகிமைக்கு. கிறிஸ்து எப்படியாவது வெளியே பண்ணணும், கிறிஸ்து எப்படியாவது தெரியணும். பர்பஸ் எல்லாம் ஒன்று தான். இயேசுவை நான் வெளிப்படுத்தணும். எல்லா மக்களும் வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்துக்கு வரணுமா, நான் என்ன செய்யணும்? எனக்கு அந்த ஞானம் வேணும், எனக்கு அந்த பலம் வேணும், என் அறிவு கெட்டாத அந்த அன்பை நான் அறிஞ்சிக்கணும். இன்னும் இது 2வது பிரேயர். 1வது பிரேயர் 1வது அதிகாரத்தில் இருக்குது. அதில் அவர் கேட்குறதெல்லாம், நான் எப்படி ஆகிலும் அவரை அறிந்து கொள்ளணும். அறிவு எனக்கு வேணும். தேவனுடைய மகிமை என்னன்னு எனக்கு தெரியணும். தேவன் என்ன எவ்வளோ கொடுத்துருக்கிறார் நான் வாங்கிக்கணும். அவருடைய ப்ரேயர்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறனோ அதுக்கு தேவையான ஞானம், பலம், கிருபை எல்லாத்துக்கான ஜெபம். நாம் என்ன பண்ணுறது தெரியுங்களா? இதெல்லாம் இந்த ஸ்டேஜுக்கெலாம் வர்றதுக்கு நமக்கு ரொம்ப தூரமாக தெரியுது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பாடு, தூக்கம், ட்ரெஸ்ஸு, ஃபீஸ் கட்டுறது, படிக்கணும், வேலை வாங்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், அவ்வளோதான். ஸோ கல்யாணம் பண்ணாத, குழந்தை பெற்றுக்காத பவுல் பேசுறதை எப்படி கேட்குறது? கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்களும் இருக்கிறாங்க. நான் எதை செஞ்சாலும் தேவனுக்காக நான் செய்ய போகிறேன். என் லைஃப் மூலமாக கிறிஸ்து வெளிப்படணும். நான் இதை எப்படி கற்றுப்பேன், நான் எப்படி வளர்த்துப்பேன்? திரும்பவும் சொல்கிறேங்க, உங்கள் மனசுப்படியே நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா, ஜெபம் என்பதெல்லாம் ஏதோ கடமைக்காக ஒரு ரிலீஜியஸாக செய்கிற வேலை அது இல்லை. நான் எங்கேயும் இருந்தேன், என்னை கூப்பிட்டார், வா உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கிறேன், அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுப்பேனா. ரகசியத்தை வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்துறதுக்கு அவர் கிருபையாக இருக்கிறார். முற்காலங்களில் அது வெளிப்படலை, இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உங்களுடைய லைஃபுக்கான ரகசியமும் இருக்குது. ஆனால் நாம் தான் செவி கொடுக்க மாட்டோமே. ஒருவேளை கர்த்தரே சொன்னாலும் நம்ம சொல்லிவிடுவோம், அது என் வேலை இல்லாண்டவரே, எனக்கு வேறு வேலை இருக்குது. ஏன்னா இப்போ என் குடும்பம் இருக்கிற நிலை, என்னுடைய வீடு இருக்கிற நிலை, என்னுடைய பிள்ளைகள் இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் வீடு கட்டலை, இன்னும் இது இல்லை, நான் நிறைய ரீசன் வச்சுருக்கிறேன். கர்த்தர் ரகசியத்தை சொன்னால் கூட அந்த ரகசியம்லாம் நமக்கு பெரிய ரகசியமாக தெரியல. என் வாழ்க்கைக்கு வேறு ஒரு வழி வச்சுருக்கிறேன். நான் அதுக்கு தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். என்னை கூப்பிட்டார்ல, ரகசியத்தை நான் கேட்பேனா. 2வது, ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு உண்மையாகவே நான் ஒப்பு கொடுப்பேனா. 3வது, அதை ஒப்பு கொடுத்த பிற்பாடு அதை செய்கிற நான் தொடர்ந்து எந்த காலமும் கர்த்தர்கிட்ட உறவை வச்சு அதை முழுமையாக நிறைவேற்றி முடிப்பதற்கு நான் எப்பொழுதும் ஜெப வாழ்க்கையை வச்சுருப்பேன். ஜெபம் எதுக்கு? நான் அவர் என்னை அழைத்த அழைப்பு, என்னை தெரிஞ்சு கொண்டது, என்னை இந்த உலகத்தில் எந்த இடத்துலேருந்து அழைச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுறதுக்கு தேவையான ஆலோசனை, ஞானம், பலம், வல்லமை எல்லாம் அவர் கொடுக்கறதுக்கு நான் அவர்கிட்ட நாடி நிற்கணும். இதில் எங்கேயாவது பர்சனல் நீடை பற்றி இருக்கா? இல்லை. ஏன் தெரியுமா? நான் அவருடைய மகிமையை தேட 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 அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் என்னை பற்றி அவர் கவலைப்பட்டுப்பார். ஆக்சுவலாக நம்ம இருதயத்தில் உலகத்துக்குரிய தேடலோடு இருக்கிறதுனால தான், இன்னும் அவருடைய மகிமைக்கு வாழாததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விருத்தியும் இல்லை. நான் அவர் பட்சபாதம் உள்ள தேவன்னு நிச்சயமாய் எந்த காலத்திலும் சொல்ல முடியாது. ஸ்டீஃபனுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி மாற்ற முடியும்னா உலகத்தில் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். பவுலை நீங்கள் பார்த்ததில்லை, ஆனால் என்னை பார்த்துருக்குறீங்க. இப்போ நான் மெசேஜ் பேசிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்னை நெஞ்சில் போட்டு அவர் என்ன பண்ணார்னு அவருக்கும் தெரியும். நான் இதை பொய்லாம் சொல்லலை. அந்த இடத்துலேருந்து வந்தேன் நான், அந்த கிராமத்துலேருந்து வந்தேன் நான். எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பாடு, ஒருவேளை ஒரு 4 அணா கொடுத்து எனக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கோ சாப்பாடு வாங்கிக்கிறதுக்கோ முடியாத இடத்துலேருந்து வந்தேன் நான். கர்த்தரை அறியாத இடத்துலேருந்து வந்தேன் நான். அக்கிரமக்காரனாந்து வந்தேன். ஆனால் தேவன் என்னை அழைச்ச பிற்பாடு என்னை கொண்டு இந்த உலகத்தில் அவரால் இதெல்லாம் செய்ய முடியும்னா இங்கே யாரை கொண்டு செய்ய முடியாது.
எனக்கு என்ன தேவைன்னு தேடி நான் வந்தேன். பணம் தேடி வந்தேனா, புகழ் தேடி வந்தேனா, எதையாவது தேடி வந்தேன். எதுவுமே எனக்கு வேண்டாம், ஒன்று வேணும். நான் ஏன் இதை என்னுடைய இருதயத்திலேருந்து பேசுகிறேன், உணர்வுலேருந்து பேசுகிறேன், என்னுடைய ஒவ்வொரு அணுக்கள்லேருந்து ஏன் பேசுகிறேன்? எப்படியாகிலும் கிறிஸ்துவானவர் உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்க வேண்டும். சகல பரிசுத்தவான்களோடு அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் நீங்கள் மாறணும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட வேண்டும். என் நோக்கம் அது மட்டும்தான். மீதி எல்லாம் அவர் எனக்கு பார்த்துக்கிறார். எனக்கு எதையும் அவர் விட்டு வைக்கிறதே இல்லை. என்னுடைய தேவை எதையும் அவர் சந்திக்காமல் இருந்ததில்லை. நான் அதை தேடவே இல்லை இதுவரைக்கும். இந்த நொடி பொழுது இங்கே ஃபுல் பீட்டில் நிற்கிறேன். இந்த நொடி பொழுது வரைக்கும் என்னுடைய புகழ்ச்சிக்காக, என்னுடைய தேடலுக்காக, என்னுடைய எனக்கு ஏதோ வேணும் இல்லவே இல்லை. நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் விரும்புகிறேன். என்னை பயன்படுத்துங்க, யார்கிட்ட வேணால் பயன்படுத்துங்க, எங்கே வேணால் பயன்படுத்துங்க. நீங்கள் எங்கள் எப்படியாவது உங்களுடைய அன்பு வெளிப்படணும், உங்களுடைய கிருபை தெரியணும், உங்களுடைய மகிமை தெரியணும், பயன்படுத்திங்க. இதை எத்தனை முறை கேட்டீங்க? ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் செயலாக மாறணும்னா உண்மையாகவே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. என்னோ ஒரு பர்பஸ் எனக்கு தேவன் வச்சுருக்கிறார். என்னை எங்கேயோ இருந்து கூப்பிட்டு வந்தாருங்க தெரியுமா? நான் இங்கே வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, ஆனால் என்னை கூப்பிட்டு வந்தார், என்னை தெரிஞ்சுக்கிட்டார். இன்றைக்கி நான் இயேசுவை சந்திச்சிட்டேன். எனக்கு அது என்ன ரகசியம் நான் கேட்டு வாங்கணும். அந்த ரகசியத்துக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். அந்த ரகசியத்துக்கு வாழ்கிறதுக்கு தேவையான சகல கிருபையும் அவர் தருன்னு நான் ஜெபிக்கணும். நான் செய்கிற வேலை அவருக்கு மகிமையாக மாறணுமா? நான் என் ஜெபம். என் வாழ்க்கையை அவருக்கு மகிமையாக மாறணுமா? என் ஜெபம். நான் ஏன் ஜெபம் பண்ண போகிறேன்? தயவு செய்து இந்த உணர்வோடு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு பவுலை சந்தித்தது போல் உங்களை சந்திக்க விரும்புகிறார். எத்தனை பேர் உண்மையாகவே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு என்னைக்காவது அந்த உணர்வை கொடுங்க, என்னை சந்திங்க, அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, நான் வீணாக செத்து போயிடக்கூடாது. நீங்கள் 80 வயசு 85 வயசு பர்பஸ் தெரியாமல் செத்துறாதீங்க. இன்னைக்கு தெரிஞ்சு நாளைக்கு செத்தா கூட இன்றைக்கி உருப்படியாக ஒரு வேலையை செஞ்சுட்டு சாவலாம். வாங்க, எதுவும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நான் அந்த வேலையில் இருக்கிறேன், இந்த வேலையில் இருக்கிறேன், இதை பண்ணுறேன். உங்களை வேலைக்கு போவான்லாம் கருத்து சொல்லலை. நீங்கள் எங்கே வேணா இருங்க, உங்களுக்கு ஒரு பர்பஸ் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, என் கூட உட்காந்து பேசுங்க, வசனத்தோடு பேசுவோம். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்கள் பர்பஸை தேவன் வெளிப்படுத்துவார். ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகலாம். உங்களை வியாதிக்காரங்களா, முடியாதவங்களா, இயலாதவங்களா, எங்கேயோ ஒரு மூலையில் நான் கவனமற்று கிடக்கிறேனே, என் வாழ்க்கை எதுக்குன்னே தெரியலையே நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி தயவு செய்து வாங்க. கர்த்தாவே தயவு செய்து ரகசியத்தை எனக்கு புரிய வைங்க. ஒரு செகண்டில் அது கிடச்சிடாது, அதுக்கு நான் தேடணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீங்க, தட்டுங்க திறக்கப்படும். ரகசியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். வாழ்க்கையினுடைய ரகசியத்துக்கு முழுமையாக அர்ப்பணிச்சு பாருங்க. அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்கள் ஜப வாழ்க்கையே மாறும். இது வரைக்கும் பண்ண ஜபம்லாம் வீணாக போய் நம்ம வீணு ஒத்துப்போம். வாங்க ஜபம் பண்ண கற்றுக்கலாம். கண்களை மூடலாமா? எத்தனை பேர் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறேன். அநேகர் உண்மையாகவே இருதயத்தில் உடைஞ்சி நீங்கள் முழங்கால் படிடுறத கர்த்தர் பார்க்குறார். உங்கள் உள்ளத்தை தாழ்த்துறதை கர்த்தர் பார்க்குறார். இது வரைக்கும் கர்த்தர் பேசியும் நீ உன் இருதயத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கல, அவர் உடைச்சாலும் நீ இறங்கி வரல. கர்த்தர் உங்ககிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் இன்னைக்கு ரட்சணினால் இப்போது இந்த நிமிஷத்தை விட்டுட்டு நான் திரும்ப உனக்கு வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. இவ்வளோ காலம் வீண் பண்ணிட்டோம்ல, இன்றைக்கி கொடுக்கலாம். போதும். நமக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பர்சனல், என் விருப்பத்துக்குன்னு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்காக வாழலாம். வாங்க, ஒரு பர்பஸ் கொடுத்துருக்கிறார். அது என்னன்னு முழுசாக ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இரக்கமுள்ளைங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம்.
கர்த்தர் எங்களோடு கூட திட்டமாய் பேசியிருக்கிறீங்க, தெளிவாக பேசியிருக்கிறீங்க. உணர்ந்து செயல்படக்கூடிய கிருபை தாங்க. ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் கொடுக்குற உணர்வுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. உங்களுடைய சத்தம் எங்களை நடத்திட்டோம். உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, கீழ்ப்படிய, பரம ரகசியத்தை அறிந்து கொள்ள, அதற்கு ஒப்பு கொடுக்க, அதிலே முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள, அதற்காக கிடைத்த வாய்ப்பின்படி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை துவங்க உதவி செய்யுங்க. இப்படி தயவு நடத்திட்டோம். ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு ஒப்பு கொடுத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.